ஆ திவ்யா சொல்லு. திருவான்மியூர் பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்குல்ல, அங்க உடனே கிளம்பி வந்துரு. என்ன திவ்யா ஃபோன் பண்ணி திடீர்னு கோயிலுக்கு வாங்குற? நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உன்னோட வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்படி என்ன விஷயம்? நீயும் தானே பார்த்த, மகாவ லைஃப்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா. ஆமா. அவளை அப்படியே விட்டுற முடியுமா? நீ சொல்றது எனக்கு புரியல. அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது. நான் சொன்ன கோவிலுக்கு உடனே கிளம்பி வா, நான் உனக்காக அங்க வெயிட் பண்றேன். பாட்டி பாட்டி உன்னாகறியே இவங்க இங்க பாட்டி கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உள்ள மாப்பிளைய பாருங்க. மாப்பிள என்ன மாப்பிள நீங்க மட்டும் தனியா வரீங்க, மகா வரலையா? என்னடா நீ, மாப்பிள்ள ஆபீஸ்ல இருந்திருப்பாரு, லட்சுமி வீட்டுல இருந்திருப்பா. மாப்பிள்ளைகிட்ட விஷயத்த சொல்லி நேரா கோயிலுக்கு வர சொல்லியிருப்பா. அவ ஆட்டோல வந்துட்டு இருப்பா. இது கூட உனக்கு புரியலையா? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது பாட்டி. மாப்பிள்ள கோயிலுக்கு தானே போறீங்க? ஓ, மகா இவங்களை கோவிலுக்கு வர சொல்லியிருக்கா போல. ஆனா எனக்கு தெரியலையே. மாப்பிள்ள மகாதான் எங்களையும் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கா. எப்படா கோயிலுக்கு வர்றதுன்னு முழிச்சிட்டு இருந்தோம். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. நாங்களும் உங்க கூட வந்துடுறோம் மாப்பிள்ள. ஆமா, எந்த கோயில்? அதான் மகா சொல்லியிருப்பாளே. சொன்னா அது பக்கத்துல. திருவான்மியூர் பக்கத்துல அந்த அம்மன் கோயில் தான். அதான் அதான். மை காட், திவ்யாவும் இந்த கோயில தானே சொன்னா. அதே கோயிலுக்கு இவங்களும் வராங்க. இது எப்படி சமாளிக்க போறோம்னு நினைச்சா தலையெல்லாம் சுத்துது. அட என்ன பாட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நேரமாச்சுல, லட்சுமி காத்துக்கிட்டு இருப்பா. வாங்க வாங்க வாங்க. கோயில வச்சு திவ்யா அவங்கள பாத்திரவே கூடாது. பார்த்துட்டா பெரிய சிக்கலாயிடும். இப்படியா எல்லாரும் ஒரே கோயிலுக்கு வரணும்?